இன்னைக்கு உங்களுக்கு நான் 200% ப்ராமிஸ் கொடுக்குறேன். என் ஷோ நீங்க கேட்டீங்க அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ஸ் தானா வரும், அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா வரும். பிகாஸ் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்டார் அப்படி. அண்ட் சில பர்சனாலிட்டிஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது இந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து தானா வருங்க. அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி தான் இவரு. மியூசிக்கு ஒரு உருவம் இருந்தா அது கண்டிப்பா இவர் தான். இசை புயல் ஏஆர் ரஹ்மான். இந்தியன் கிளாசிக்கல் எலக்ட்ரானிக் வேர்ல்ட் மியூசிக்னு எல்லாரையுமே பிரமிக்க வச்ச ஒரு பர்சனாலிட்டி. நேஷனல் அவார்ட், அகாடமி அவார்ட்ஸ், கிராமி அவார்ட், BAFTA அவார்ட், கோல்டன் குளோப் அவார்ட், பிலிம்பேர் அவார்ட்ஸ், இவ்வளவு சொல்லிட்டேன். மொத்தத்துல யார் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி பத்மபூஷன் ஏகப்பட்ட அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ண வேர்ல்ட் மியூசிக் ஐகான் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இன்னைக்கு ஸ்டார் எக்ஸ்பிரஸ். அண்ட் இப்போ லேட்டஸ்ட் எல்லாரும் ரசிக்கக்கூடிய விமென்ஸ் ஆந்தமா மாறி இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். ஏன்னா அது கட்டில பத்தி அந்த படத்துல ஒரு சப்ஜெக்ட் தான். அது மாதிரி ஒன்றும் பண்ணது நார்மல் ஆளுக்கு சேர்ந்தது பெரிய விஷயம். சோ பிகில்ல இருக்கக்கூடிய சிங்கப்பெண்ணே பாடல் வந்து எப்படி அவர் ரிசீவ் பண்ணிட்டாரு, அவருக்கு எவ்வளவு இந்த சாங் பிடிக்கும் அப்படிங்கறத சொன்னாரு. ரோஜா டு பிகில், ஏகப்பட்ட டைரக்டர்ஸ், ஏகப்பட்ட மியூசிக், ஏகப்பட்ட சாங், ட்ரெண்ட், சவுண்டிங் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள். சோ இந்த டிராவல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்ன விஷயங்கள். I think the idea of search, தேடல், அதுக்கப்புறம் இப்படி சாயவே முடியாது, பிகாஸ் நம்ம கண்ணு கொடுத்தாங்க உலகம் வேற போயிட்டு. அதனால ஹேட் பி அலர்ட். அண்ட் ஸோ இது நான் பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், இந்த போன்ல இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண மாட்டேன், இதெல்லாம் பண்ணும்போது இன்னும். பட் கோர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இல்லையா, அது வந்து அப்படியே இட் ஹாஸ் டு பிகம் பெட்டர் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் ஆஃப் போர்டம் அளவு பார்த்தீங்கன்னா. சோ அந்த டிராவல் எப்படி இருந்துச்சு, அந்த சர்ச் எப்பவுமே முடியவே முடியாது அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாரு. அண்ட் உங்க சாங்ஸ் அந்த குட்டி குட்டி நுவான்சஸ் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்ல ஒவ்வொரு சவுண்டிங் புதுசா இருக்கும். சோ தி எவல்யூஷன் ஆஃப் சாங்ஸ் அண்ட் மியூசிக் அண்ட் சவுண்டிங் எப்படி சார் இதெல்லாம் மேனேஜ் பண்றீங்க? No, I'm not pretending. I think everybody it's evolution. Like, you know, we go through something and the stage நம்ம தாண்டிட்டோம்னா we want to go to another stage. We want to improve in certain things, more depth and more this thing. So அதே பண்ணாலும் சொல்லுவாங்க, என்ன சார் அதே ஆட்சி இருக்காங்க, புதுசாக பண்ணா கொஞ்சம் டைம் ஆகும். ஐ திங்க் ஐ ப்ரிஃபர் திஸ் கோயிங் டு நியூ இட் டேக் டைம். பட் தென் அவருக்கு மட்டும் இல்ல, இது நமக்கும் பொருந்தும். புதுமையான விஷயங்களை தேடி 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 போயிட்டே இருக்கணும், ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இல்லாம. அப்பதான் நம்மளால புதுமையான விஷயங்கள், இந்த மாதிரி வண்டர்ஃபுல்லான எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும். மியூசிக்கா பண்ண நல்ல கரியர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கரேஜ் பண்ணி நான் பாக்குறேன். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, நிறைய எக்ஸ்போஜர் இருக்கு அவங்களுக்கு. சோ ஹவ் டு யூ see this change? ஒரு பையன் வந்து என்ன படிக்கணும்னு கேட்டா டாக்டர் சொன்னதான் ஒரு வந்து நான் வந்து மியூசிக் டேரக்டர்னா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட். அது மாதிரி வந்துச்சுன்னா பெரிய விஷயம் தான். எல்லாருக்கும் ஒரு டவுட், இவன் ஏதாவது கீபோர்ட் பிளேயர் அப்புறம் மியூசிஷியன் ஆனா அப்புறம் சாப்பாடு கஷ்டப்பட போறோம், அந்த டவுட் ஒன்றும் எல்லாருக்கும் உலகத்துல இருக்கு, இந்தியாவில மட்டும் இல்லை. சோ இப்ப வந்து சென்னையில ஒரு மிகப்பெரிய கான்சர்ட், இசை புயலோட கான்சர்ட் நடக்க இருக்கு. சோ இந்த கான்சர்ட் வந்து இது வரைக்கும் நடந்த கான்சர்ட்ல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு டிஃபரெண்டா இருக்க போகுது? உண்மை வந்து இசைச்சிட்டே இருக்கேன் இல்லையா. சோ ஒவ்வொரு கான்சர்ட்ல வந்து புது பாட்டு ஆட் ஆகுது. அதே மாதிரி பழைய பாட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். வேற வேற சிங்கர்ஸ் வந்து அந்த பாட்டை பாடுறாங்க இல்லையா. சோ அதனால ஒரு புதுமை கிடைக்கும். பிளஸ் அந்த ஹோல் லைட்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் அண்ட் ஆல் திஸ் ஸ்டஃப். சோ எவ்வளவு டிஃபரெண்டா இருக்க போது, என்ன மாதிரி புதுமையான விஷயங்கள்லாம் கொண்டு வர போறாரு அப்படிங்கறத சொல்லிட்டாரு. சோ இந்த கான்சர்ட் இந்த டைம் வந்து நிறைய மியூசிஷியன்ஸ் அப்ரோட்ல இருந்து வராங்களா? இருக்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு 4-5 பேர் வராங்க. ஏன்னா நம்ம ஊர் மக்கள் அவங்கள பார்க்கணும். அப்புறம் இது ஒரு கைண்ட் ஆஃப் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சா இருக்கு இல்லையா. சோ அவங்க வந்து சென்னையில பார்க்கும்போது இந்த ஆடியன்ஸை பார்த்துட்டு அவங்க போய் அவங்க ஊர்ல பேசுறாங்க. சோ இந்த மாதிரி விஷயம் நடக்குது. அதே மாதிரி நம்ம ஊர் ஆளுங்க அங்க போகும்போது there's something to learn always. அதனால நல்ல விஷயம் நினைக்கிறேன். சோ அங்க இருக்க மியூசிஷியன்ஸ் இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது they see the crowd of நம்ம தமிழ்நாடு மக்கள், அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்றாங்க, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து அவங்க அங்க போய் சொல்லுவாங்க இல்லையா. சோ எஸ், நிறைய பேர் வந்து அப்ராட்ல இருந்தெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ என்ன மாதிரியான சாங்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க சார்? என்ன மாதிரி சாங்ஸ், என்ன மாதிரி ஜானர்ஸ்ல இருக்க போகுது? So I see what people are liking and some of the songs we interpret in a very different way and some of the songs we keep it pure and it's because அதே பாடணும்னா வந்து அவங்க சிடில கேட்கலாம் இல்லையா, அவங்க ஸ்ட்ரீமிங்ல கேட்கலாம். ஸோ there should be some kind of a live element, some kind of a surprise. So we're working on that.
சோ பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சாங்ஸ்ல வந்து நிறைய புதுமையான எலிமெண்ட்ஸ்லாம் சேர்த்திருக்கோம். பிகாஸ் அதே சாங் கேட்கணும்னா அது வந்து சிடி பிளேயர்லயே போட்டு பாட்டெல்லாம் அப்படியே கேட்கலாம்ல. சோ சம் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ்லாம் இருக்க போது நியூஸ் இருக்காரு. சோ உங்க சாங்ஸ் வந்து ஜஸ்ட் சாங் மியூசிக் மட்டும் கிடையாது. இட்ஸ் an emotion. பிகாஸ் ஒருத்தருக்கும் உங்க சாங் ஒரு மாதிரி. சில பேருக்கு வந்து அது மருந்து, சில பேருக்கு வந்து ஆறுதல், சில பேருக்கு வந்து ஒரு ஊக்கம், ஒரு பூஸ்ட். சோ மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் தாண்டி இசை புயலோட கான்சர்ட் நடக்க போகுது அப்படின்னு உடனே அது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியாச்சும் ஷோக்கு போயிடணும்ப்பா, கான்சர்ட் போய் பாத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ why do you think peopleக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆர்வம் இந்த ஷோ வந்து விட்னஸ் பண்ணணும், பார்க்கணும் அப்படின்னு? ஷோ எதுக்கு வராங்கன்னா, ஐ திங்க் அவங்க வாழ்க்கையில வந்து சில மாதிரி சில பாட்டுல அனுபவிச்சு கேட்டிருக்கோம். அந்த பாட்டுல நம்ம திருப்பி பாடும்போது அது ஒரு எக்ஸைட்மெண்ட் தரும், நாஸ்டாலஜியா, ஒரு ரெஸ்பெக்ட், அவங்களோட லவ் வந்து ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி பாட்டு. அதே மாதிரி ஒரு ஷோல எப்படி என்ன பண்ண இன்ட்ரெஸ்டிங், எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமோ. சோ இது ரெண்டு பேலன்ஸ் தான். சோ இது வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். உங்களுக்கு வந்து அதை ஃபீல் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடல் நாங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு கனெக்ட் வரும் இல்லையா, அதுதான் மேஜிக் அப்படிங்கறத சொல்லிருக்காரு. சோ இந்த கான்சர்ட்ல யாரெல்லாம் பாடுறா சார்? இந்த ஷோல வந்து பெனி, ரெஹானா, இஷ்ரத், நீதி, ஹரிச்சரன், ஜொனிதா, சித், ஸ்ரீராம், ஸ்வேதா, ஷிவ் என்று நியூயார்க்ல இருந்து ஒருத்தர், ஏடிகே, ராஜகுமாரி ராப் சிங்கர், அவங்க லிவியன், ரஞ்சித் பாரோட், நானு. சோ இசை புயல் இந்த இவர் சொன்ன சிங்கர்ஸ் லிஸ்ட் கூட ஒர்க் பண்ண சாங்ஸே வந்து நம்மளுக்கு அவ்வளவு பிடிக்கும். அண்ட் அவங்க எல்லாருமே வந்து கான்சர்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இட்ஸ் ரியலி எக்ஸைட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அவுட் ஆஃப் ஆல் தி சீரிஸ், வை சென்னையில இந்த கான்சர்ட்? இது நம்ம வீடு மாதிரி இல்லையா, அதனால ரிசோர்சஸ் அதிகம், அன்பு அதிகம், அதுக்கப்புறம் என்கரேஜ்மெண்ட் அதிகம். சோ இங்க வரும்போது இன்னும் நல்லா பண்ணோம் இந்த ஷோ மாதிரி, இந்த ஷோ அதை விட எல்லா ஷோவோட பெட்டரா பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. சோ சென்னையில ஏன் இந்த கான்சர்ட் நடக்குது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படிங்கறத சொன்னாரு. பட் சென்னை வந்து ரொம்ப பிடிக்கும் வீடு மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. பட் இங்க ஏன் கான்சர்ட் ரொம்ப கம்மியா நடக்குது? பிகாஸ் ஆல்வேஸ் நம்ம இருக்கிற இடத்துல வந்து பண்ண மாட்டோம். யூசுவலா we always try to explore as a traveler. and இன்னொரு ரீசன் என்னன்னா, முதல்ல வந்து தேவைப்பட்ட எக்யூப்மெண்ட்லாம் இங்க இல்லை சென்னையில. இப்ப மோஸ்ட்லி எவ்ரிதிங் கேன் பி ஹியர். சோ சென்னையில கம்மியா கான்சர்ட் நடக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படிங்கறத சொல்லிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 96 சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்க படம், உங்களோட கதை தான் அது. சோ அதுல நீங்க மியூசிக்கும் பண்றீங்க. சோ டெல் அஸ் அபவுட் தி ப்ராஜெக்ட். இது என்ன மாதிரியான ஒரு சப்ஜெக்ட், எப்படி இருக்க போகுது இந்த ப்ராஜெக்ட்? 99 சாங்ஸ் வந்து ஒரு புது முயற்சி, நியூ ஃபேசஸ், நியூ ஸ்கிரிப்ட், நியூ டைரக்டர். பட் பட்ஜெட் வந்து இட்ஸ் ப்ராபப்லி 3 times what a new face could. அதனால டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து we have to go slowly. அதனால கொஞ்சம் டைம் எடுத்து பண்றோம். சோ அதுக்கு நல்ல டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும். சோ இசை புயல் அடுத்த ப்ராஜெக்ட், இன்ஃபேக்ட் ஸ்டோரி அவரோடது தான். It's an upcoming Hindi movie. So இந்த ப்ராஜெக்ட்க்கு again all the best to you. And இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா உங்களோட கான்சர்ட்க்கு வந்து ஊர்வஷி அந்த சாங், இந்த சாங் வந்து லிரிக்ஸ் எல்லாம் எழுதி அனுப்பணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. சோ இது அப்டேட்டட் வெர்ஷன், இதோட நியூ ட்ரெண்ட், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாறி இருக்கு இந்த வாட்டி? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷமா ஒரு 8 லைன் மாத்தணும் இல்லையா. சோ அந்த லைன் கொஞ்சம் பழசாயிடுச்சு. இப்போ அதுல வந்து சரி நிறைய ஒன்று இருக்கு. சோ இதுல வந்து வெறும் பாலிடிக்ஸ் எல்லாம் ஒண்ணு தமாஷா போலாம்னு சொல்லிட்டு அதுல நிறைய பாத்திருக்கேன். ஒரு 4-5 பிடிச்சது, இன்னும் போய் பார்க்கணும். டெய்லி வந்துட்டு இருக்கணும் புதுசு. சோ ஆல்ரெடி நிறைய பேர் ஊர்வஷி சாங் கொஞ்சம் லிரிக்ஸ் எல்லாம் எழுதி அமைச்சிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் சரியா பார்த்தாச்சு, இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். அதுல எல்லாம் வந்து பயங்கர காமெடியா இருக்கு அப்படிங்கறத பார்த்து எடுத்து போட்டு சூப்பரா பேக் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. தேங்க்யூ சோ மச் சார். இட் வாஸ் ரியலி honor having you on my show. Really happy. Radio City தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.